பணத்தை நேசிக்கிறியா தேவனை நேசிக்கிறியாங்கிறது மிக முக்கியம். பணத்தை கண்டு பயப்படுகிறியா என்பது முக்கியம். பணத்தை கண்டு பயப்படுவதனாலதான் பிரைஸ் காரணமாக இதால வீட்டுக்கு தீமை வந்துருமோ, என் பையன் கையில கொடுத்த தீமை வந்துருமோ, என் பொண்ணு கையில கொடுத்தா கெட்டு போயிடுவாளோ, என் பையன் கையில கொடுத்தா கெட்டு போயிடுவாளோ, என் பேர கையில கொடுத்தா கெட்டு போயிடுவாங்களோ, டூர் போறவங்களுக்கு அதிகமா காசு கொடுத்தா கெட்டு போயிடுவாங்களோ. ஏனென்றால் பணம் தீமை நிறைஞ்சிருக்கிறோம். பணம் தீமை அல்ல, மனுஷன் தான் தீமை, மனுஷிதான் தீமை. தீமையின் சுபாவம் மனிதனுக்குள்ளேயும் மனுஷிக்குள்ளேயும் இருக்கு. ஆகவே தீமையுள்ள மனுஷன் கையில பணம் போனாலும் சரி, பொன் போனாலும் சரி, வெள்ளி போனாலும் சரி, எது போனாலும் சரி அழித்து விடுவான். மனுஷன் தீமை. ஆகவே மனுஷன் தீமையா இருக்கிறதால முதல்ல அவனுக்குள்ள உள்ள இயேசுவை, இயேசு உனக்குள் வாழ்கிறார், ஆவியான் உனக்குள் வாழ்கிறார், தந்தையாம் தேவன் உனக்குள் வாழ்கிறார், குமாரன் ஆவியாக வாழ்கிறார். நீ கிறிஸ்துவினுடையவன், நீ கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறாய், நீ வேற கிறிஸ்து வேற இல்ல, நீ உடன்படிக்கையின் மகன். எப்படி மக்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். நான் சொல்லிட்டே இருக்கேன் பாத்தீங்களா, அடிக்கடி சொல்றேன் பாத்தீங்களா, நீ வேற இல்ல, நீ என் தேவனும் ஒண்ணு, உனக்குள் வாழ்கிறார். நீ வேற அல்ல, நீ என் தேவனும் ஒண்ணு, உனக்குள் தேவன் வாழுகிறார், உனக்குள் ஆவியாக இருக்கிறார். அவருடைய சிந்தை உனக்குள் இருக்கிறது, அவருடைய மனம் உனக்குள் இருக்கிறது. நீ வேறு மனிதன், வேறு மனுஷி, நீ வெளிச்சம், நீ உப்பு. சொல்ல 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 நான் சொல்வதெல்லாம் உள்ள போய் ஸ்டோர் ஆகி வாழ்க்கையை மாற்றும். நீ குப்பை, நீ களிமண், அழுது புலம்பு, கண்ணீர் வடி அப்படின்னு சொன்னா அது உள்ள போய் உட்கார்ந்து வேலை செஞ்சு அது கெடுக்கும். ஆக உங்களை வாழ வைக்கிற விஷயத்தை நான் உள்ள வைக்கிறேன், அழிக்கிற விஷயத்தை வெளியே தோண்டி எடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய பிரச்சனை பணத்தை நேசிப்பதா அல்லது பணத்தை கண்டு பயப்படுவதா, இதுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். நான் கண்ட ஊழியத்திலையும் சபை மக்களையும் குடும்பங்களையும் பார்க்கும்போது சபைக்கு பணம் தேவை, விசுவாச குடும்பங்களுக்கு பணம் தேவை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் பணம் தேவை, ஊழியருக்கு பணம் தேவை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.